ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா கிஃப்ட்டுக்கு லெட்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள் கார்த்திக் மூலமாக வர மாதிரி நம்ம ரம்யா கைக்கு கொண்டு சேர்க்குறாங்க. இதனால ரம்யாவுக்கு கார்த்தி மேலே இருக்கிற காதல் அதிக போகுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐஸ்வர்யோட அப்பா இங்க பாருமா ஐஸ்வர்யா, இன்னைக்கு உன் ஃபேக்டரிக்கு நானும் வரேன், என் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு யாரு என்னன்னு பார்க்கணும்ல, என்னையே கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாப்பா, ஆனா அங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்கவே கூடாது சரியா அப்படின்னு கேட்டதும் கண்டிப்பாமா, ஒரு டவுட் கூட வராம நான் பாக்குறேன் அப்படின்னதும் ரம்யாவும் ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு நேரா ஃபேக்டரிக்கு வராங்க. இங்கே பார்த்தோன்னா கார்த்தி சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரம்யா ஃபேக்ட்ரிக்கு அவங்க அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதை பாருங்கப்பா, அங்கே கெத்தா வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல அவர் தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ரம்யா அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கார்த்தி மாசா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அப்பா யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி ஏற்கனவே அபிராமி காஸ்மெட்டிக் எம்டி அதில் பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க ரம்யா. இவரு உண்மையிலேயே லேபர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்பா பார்த்தா அப்படி தெரியல, அப்படியே அச்சியஸ்லா முதலாளி மாதிரி இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதும், ஐயோ முதலாளி மாதிரி இல்லம்மா, முதலாளியே தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரம்யா. ஐயோ அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியே தெரியுமா? ஆமா, அதனோட எம்டி தாமா இந்த பையன், இவனோட பேர் கார்த்திக் அப்படின்னு சொன்னதும் ரம்யா செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ அப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா, இது என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்தோட தம்பிப்பா, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி அவார்ட்ஸ் வாங்கின அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அதை பார்த்து ரம்யாவுக்கே பெரிய இடிய விழுந்த மாதிரி போயிடுது. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்போ கார்த்திக் அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டியா? அப்போ இங்க லேபரா வேலை பார்க்கறதுக்கு என்னப்பா அவசியம் இருக்கு? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த புள்ள நல்ல புள்ளமா, அபிராமியோட 3 பசங்க மாதிரி தான் பிள்ளைங்கள்னா வளர்க்கணுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அதுலயும் இந்த கார்த்தி தம்பி நிறைய ஏழைங்கள்னு பாராம நிறைய பேருக்கு நல்ல உதவி பண்ணிருக்காருமா. இவரு தெரியாத ஆட்களே இல்லை, ஆனா உனக்கு இப்படிமா தெரியாம போச்சு. இங்க பாருப்பா, இந்த தம்பி இங்க லேபரா வேலை பாக்குறாருன்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனையும் காரணம் இருக்கும். அதனாலதான் இந்த தம்பி லெட்டர்ல கூட எனக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு நம்ம காதல மூடி வரைக்கலாம்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு அப்படின்னதும், ஆமாப்பா அதுவும் காரணமா இருக்கலாம், ஆனா இவ்வளவு பெரிய முதலாளி எதுக்கு அதுவும் என்னோட ஃபேக்டரிக்கு லேபரா வரணும்? அதே மாதிரி ஆனது எதுக்குப்பா என்கிட்ட உண்மையே மறைக்கணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னது. சரிம்மா, கூடிய சீக்கிரமே என்ன இதுன்னு முதல்ல கண்டுபிடி, இல்லைன்னா நாம ஏமாற வேண்டியதா இருக்கும். எனவே ஒரு முதலாளி தொழிலாளியா வேலை பார்க்கறாருன்னா கண்டிப்பா கார்த்திக் தம்பிக்கு பெரிய மனசுதாமா, நீ ஒரு சரியான மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணிருக்கேங்கிற மாதிரி ரம்யா அவங்க அப்பா பாராட்டினதும் ரம்யாவுக்கு கார்த்திக் மேல இருக்கிற காதல் இன்னும் அதிகமாயிக்கொண்டே போகுமே தவிர கண்டிப்பா குறையாது. இதனால ரம்யாவுக்கு தீபா எதிரியா கூட ஆகலாம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படிதான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.